தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இலங்கையிலேருந்து ஒரு சகோதரி வந்து கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நார்மலாக ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் பீடிங் பண்ணுறவங்க ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா அவங்க வந்து பீடிங் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிளாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இதுக்கு ஏதாவது வந்து அளவுகள் மாற்றி எதுவும் ப்ளவுஸ் வந்து வெட்டணுமா தைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்குண்டான விளக்கம் என்னென்னா, முதல்ல சொல்லிடுறேன். அதுக்குண்டான வீடியோ வந்து நான் திரும்ப வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் வரப்போகுது. இதற்காக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அளவுகளை வந்து எதுவுமே மாற்றம் செய்ய தேவையில்லை. நீங்கள் வந்து தைக்கும் பொழுது சில விஷயங்களை வந்து கரெக்ஷன், அதாவது வந்து டாட் பிடிக்கும்போது ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் வளைவாக வர மாதிரி டாட் பிடிச்சிக்கணும். உங்களுக்கு எப்படிங்கிறது தெரியலனா, இந்த வீடியோவுக்கு மேலே வந்து கார்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன். அந்த வீடியோ டாட் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸில் வந்து முக்கியமாக நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து அடுத்து நான் வந்து உங்களுக்கு நான் தச்சு காட்ட போகிறேன். இந்த விஷயமும் அந்த விஷயமும் கம்பேர் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து நார்மலாக ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் பீடிங் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த அளவுகளை அந்த அட்ஜஸ்டபுளுக்கும் வந்து ஏற்றாற் போல் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது அந்த செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும், உங்களுக்கும் மகளிர் டெய்லரிங் சார்ந்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கேள்விக்கான விடை நிச்சயமாக வரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது இதை பாருங்கள், இதில் வரக்கூடிய பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு முன்பாக அதிகமாக வேணும்னா நீங்கள் செய்யக்கூடியது இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இது வந்து நார்மலாக எப்படியும் பிடிக்கக்கூடியது தான். அதே போல் இந்த பக்கமும் நார்மலாக நீங்கள் பிடிக்கக்கூடிய ப்ளவுஸோட அமைப்பு. இதில் அடுத்து நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னா, இப்போ நீங்கள் மார்ஜின் போட்டிருக்கீங்க. இந்த அளவு தான் பிடிக்கணும்னா பேக்கில் உள்ள அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் உள்ள டாட்டிங் இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் பண்ணும்போது இந்த சைடில் உள்ள மெட்டீரியல் கரெக்ஷன் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பேக் டாட்டிலும் ஃப்ரண்ட் டாட்டிலும் ஈவன் பண்ணி மிடில் வந்து நீங்கள் பிடிப்பீங்க. அப்படி இல்லாமல் இது என்ன பண்ணுறீங்கன்னா, சைடில் இது மாதிரி ஃப்ரண்டும் பேக்கும், அதாவது முன்பாகம் அதிகமாக வரும், பேக் பீஸ் வந்து கம்மியாக வரும். இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபீடிங் பண்ணும்போது நீங்கள் இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணிட்டாலும் அதற்கப்புறமா நீங்கள் ஒரு தையல் 2 தையல் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா தேவைப்படும் பட்சத்தில் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு முன்னாடி கட் சைஸ் உங்களுக்கு வந்து முன்பாக துணி வந்து அதிகமாக கிடைக்கும். கொக்கி பீஸ் நீங்கள் மாட்டும்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரகிளும் இருக்காது. இப்போ இந்த பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்கு இல்லையா? இப்போ இதை வந்து நார்மலாக பண்ணிங்கன்னா இதை 2 ஒன்று போல் பண்ணி 2க்கும் டிவைட் பண்ணி இந்த சைட் ஜாயின் பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் இந்த முன்பாகம் வந்து அதிகமாக இருக்கேன். இது வந்து பேக் பீஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன். அதே போல் இந்த
படிச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு சைடில் வந்து உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டும் வராது. அது ஒன்று தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் அப் பண்ணும்போது பாருங்கள் முன்னாடி கண்ணு வந்து பிளேஸ்மெண்ட் அதிகம். இப்போ பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் பண்ணும்போது நார்மலாக இந்த லெவல் வந்து இப்படி வராது. இப்படி வர்றதுக்குலாம் நார்மலாக வரக்கூடிய க்ளோஸில் வந்து இப்படி வரும். இந்த மாதிரி தள்ளி தான் வரும். பட் இந்த க்ளோஸில் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து முன்னாடி வந்து தள்ளி வர்றாங்க. ஸோ இப்படி வரும்போது உங்களுக்கு ஊருக்கு மாட்டும்போது ஸோ அந்த ஃபீலிங் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரகிள் இருக்காது, கஷ்டம் இருக்காது. ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் மகளிர் டெய்லரிங் சார்ந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி டீட்டெயில் அண்டு பேட்டர்ன் அண்டு ப்ளவுஸுக்கு உண்டான அந்த பேட்டர்ன் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்லைன் கிளாஸை பற்றி நிறைய பேர் வந்து மெசேஜை வந்து அனுப்புறீங்க. இதுக்கு உண்டான கிளியரிஃபிகேஷன் என்னென்னா, நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புனா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் எந்த ஊருங்கிறது சொல்லுங்கள். ஏன்னா அது தெரியாமல் வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அதை சொல்லிவிட்டு அதுக்குண்டான உங்களுக்கு டீட்டெயில் முழுமையான அளவுகளை சொன்னால் மட்டுமே அதுக்குண்டான மாதிரி என்ன மாதிரி நான் வந்து பேட்டர்ன் வந்து கொடுக்க முடியும், எப்படி வந்து கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும், என்ன மாதிரி டைமிங் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து நான் சொல்ல முடியும். ஸோ மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய அலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னுடைய அலைபேசி எண் இருக்குது. உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அனுப்பி வைங்க. நிச்சயமாக வந்து உங்கள் கேள்விக்கான விடையாக வரும், அல்லது தேவைப்படும் பட்சத்தில் இதே போல் வீடியோவாக வரும். இதே போல் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.